ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சுலர் லைட்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மகேந்திரா மருசோ கார் ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு இந்த 3 கிளாஸும் ரீப்ளேஸும் பண்ணணும்னு வந்திருக்காங்க. கஸ்டமர் வந்து எனக்கு ஓஇயே வேணும் கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதே மாரி ரீப்ளேஸ் பண்ணி குடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸ வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி டோர் பேனல்ஸு, டேஷ்போர்டு, வைப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கீழ வச்சிடலாம். ஏன்னா, அது வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால நம்ம ப்ராப்பரா கழட்டி கீழ வச்ச பின்னாடி நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளலாம் டேமேஜ் ஆயிருக்கும். அதெல்லாம் பாருங்க நான் நீட்டா காமிக்கிறேன் உங்களுக்கு. கட்டிங் ரோப் வச்சு நம்ம சுத்தி கட் பண்ணி முடிச்ச பின்னாடி பழைய கிளாஸ ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்த பின்னாடி அந்த ஃப்ரேம்ல வந்து சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் பழைய ரப்பர்ஸ்லாம் இருக்கும். நம்ம கிளீன் பண்ணி முடிச்ச உடனே சீலண்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். சீலண்ட் பேஸ்ட் வந்து OE தான் போட்டிருக்கோம். ஏஐஎஸ்ன்னு ஒரு பிராண்டு. அதான் கம்பெனிலயும் யூஸ் பண்றாங்க. நாமளும் அந்த பிராண்டு சீலண்ட்ட தான் யூஸ் பண்றோம். சீலண்ட்டு அப்ளை பண்ண பிறகு நம்ம நியூ கிளாஸ ஆல்ரெடி பேக்கிங்லேருந்து ஓப்பன் பண்ணி நம்ம ரெடியா வச்சிடலாம். அதுக்கப்புறம் லிஃப்ட் வந்து 2 சைடும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு, கிளாஸ ஃபிட்டிங் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம 4 சைடு சீலண்ட் அப்ளை பண்ண இடத்துல நம்ம ப்ராப்பரா நம்ம ஷீட்டிங் பார்த்து கிளாஸ் வந்து அப்ளை பண்றோம். நம்ம அப்ளை பண்ணி முடிச்சோனே 4 சைடு நம்ம கரெக்ட்டா வாட்ச் பண்ணணும். கரெக்ட்டா ஷீட்டிங் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் வந்து 4 சைடு நம்ம நம்ம ஹேண்ட் வச்சு ஃபுல்லா பிரஸ் பண்ணணும். அப்பனா தான் நல்லா நல்லா மெர்ஜ் ஆயி நல்லா புடிச்சுக்கும். வீடியோ எண்டுல மகேந்திரா லோகோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாரியான சர்வீஸ் தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.